அது எனக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில. பதிலுக்கு நான் உங்களை எதிர்த்து பேசிட்டேன். பதிலுக்கு அவங்களை எதிர்த்து பேசினதுக்கு என் காசுலயே சாப்பிட்டுட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசுல சாப்பிட்டுட்டு என்ன பேசுறியான்ற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. இது என்ன நம்ம வீட்டுக்காரர் காசு இருந்தா இப்படி பேசிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு நம்மள இறக்கமா பேசிருக்க மாட்டாங்கன்னு மனசு கஷ்டம் எனக்கு. அப்புறம் அப்பவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தன போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி ஒரு 1 மந்த்ல நான் மாத்திட்டு போயிட்டேன், வீடு மாத்திட்டு போயிட்டேன். நான் நீங்க ஒரு மாதிரி பேசிட்டீங்களாமே, எங்க காசுல சாப்பிட்டுக்கிட்டு என்னைய எடுத்து பேசுறியானே தெரியல, ஞாபகம் இல்ல எனக்கு. இது ஞாபகம் இல்ல. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. போறேன்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில இருங்க, நானும் எங்க வீட்டுக்காரங்க இருக்கோம்னு நாங்க சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒருவேளை அந்த வார்த்தை அவங்க சொல்லாம இருந்தா இந்த தனி கொடுத்த ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பா. ஏன்னா நிறைய சண்டை வந்திருக்கு, நான் எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. ஒரு கட்டத்துல அது வந்து சுயமரியாதை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரியான போட்டி. ரெண்டல் வீடா இருந்தாலுமே என் வீட்டுக்காரருக்கு வாடகை கொடுக்கும் போதோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த வீட்டுல ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த தெளிவு உங்களை